முருகன். யார் இந்த முருகன்? பொதுவாக இந்து கடவுள்களில் சிவன், விஷ்ணு, பிரம்மான்னு எண்ணற்ற கடவுள்கள் இருக்காங்க. இவங்க எல்லோரும் ஒரு சக்தி வடிவமாக ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சக்தியை அடையணும்னா ஒழுக்கமான தவ வாழ்க்கையில் இருந்தால் தான் முடியும்னு புராணங்களில் சொல்லப்பட்டு இருக்கு. ஆனால் முருக தெய்வத்திற்கு மட்டும் அவர்கிட்ட நாம் சரணடைந்தால் போதும்னு ஆன்மீக வரலாற்று சான்றுகள் சொல்லுது. இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் அருணகிரிநாதரின் வாழ்க்கை. பெண்காமத்திலிருந்து வெளியே வர முடியாமல் தாசிகளிடம் சென்று நோய்வாய்ப்பட்டு இருந்தவரை குணப்படுத்தி ஞானம் மிக்கவரா புனித ஆத்மாவா மாற்றியது நம்ம முருகன் கடவுள். ஆன்மீகத்தில் கடவுளின் இருப்பிடமாக நம்ம புருவ மத்தியில் இருக்கிற இடத்தை சொல்லுவாங்க. முருகன் பிறந்ததும் சிவனோட புருவ மத்தியில் இருக்கிற நெற்றிக்கண்ணில் இருந்து தான். அப்போது முருகன் கடவுள்களுக்கெல்லாம் கடவுளா? சரி, இந்த வீடியோவில் முருகனோட 2 நவபாஷான சிலையை பற்றி பார்க்க போகிறோம். 2000 வருடங்களுக்கு முன்னாடி 9 கொடிய விஷங்களை ஒன்றா சேர்த்து மனித குலத்தோட நோய்களை தீர்க்கக்கூடிய அமிர்த சிலையை ஒருத்தர் உருவாக்கினார். அதுவும் இன்னைக்கு வரைக்கும் நவீன அறிவியலால் கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு ரசாயன தொழில்நுட்பம் அதில் இருக்குது. ஆமாங்க, உலக புகழ்பெற்ற பழனிமலை முருகன் சிலைக்கு பின்னாடி இருக்கிற அந்த ரகசியம் என்ன? பழனிக்கு அடுத்தபடியாக போகர் சித்தர் உருவாக்கிய 2வது நவபாசன சிலை எங்கே இருக்குது? நவபாசனம் அப்படின்னா உண்மையிலேயே என்ன? அதை உருவாக்கின போகர் சித்தர் யாரு? இந்த சிலையில இருந்து வர்ற அபிஷேக பால் எப்படி நோய்களை குணப்படுத்துது? வாங்க இன்னைக்கு வீடியோவில் நவீன அறிவியலுக்கே சவால் விடும் நவபாசான சிலையின் மர்மங்களை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜி டைம் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பயணத்துக்கு தயாராகலாம். முதல்ல நவபாஷானம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பார்ப்போம். நவம் அப்படின்னா 9, பாஷானம் அப்படின்னா விஷம். வீரியம் மிக்க தனித்தனியாக சாப்பிட்டா மனுஷனை உடனே கொள்ளக்கூடிய 9 வகையான விஷத்தன்மை கொண்ட தாதுக்களை ஒன்றா சேர்த்து உருவாக்கப்பட்டது தான் இந்த நவபாஷானம். அந்த 9 பொருட்கள் என்னென்ன தெரியுமா? 1 பூரம் கேலோமெல், 2 ரசம் மெர்க்குரி, 3 ஜாதிலிங்கம் சினபார், 4 மனோசீலம் ரியல்கேர், 5 கந்தகம் சல்ஃபர், 6 தாளகம் ஆரிபின்மெண்ட், 7 வெள்ளை பாஷானம் ஒயிட் ஆர்சனிக், 8 வீரம் கரோசிவ் சப்ளிமேட், 9 அஞ்சனக்கல் ஆன்டிமோனி. சாதாரணமாக பாதரசத்தை நெருப்பில் காட்டினா அது ஆவியாகிவிடும். ஆனால் சித்தர்கள் தங்களுடைய ஞானத்தால் மூலிகை சாறுகளை பயன்படுத்தி இந்த 9 விஷங்களையும் ஒன்றா உருக வச்சு அதை ஒரு கல் கணக்கில் கெட்டிப்படுத்தினாங்க. இதுதான் சித்தர்களோட ரசவாதம், அல்கமி ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அதிசயத்தை செஞ்சவர் வேற யாரும் இல்லை, 14 சித்தர்களில் ஒருவரான போகர் பிரான். போகர் வெறும் ஆன்மீகவாதி மட்டும் கிடையாது, அவர் அந்த காலத்தோட மிகப்பெரிய விஞ்ஞானி, மருத்துவர். மனிதர்கள் வாதம், பித்தம், கபம் அப்படின்ற முப்பிணிகளாலையும் பல்லாயிரக்கணக்கான நோய்களாலையும் அவதிப்படுறதை பார்த்த போகர் அவங்களுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு காண நினைச்சார். கலியுகத்தில் மனிதர்களோட ஆயுள் கம்மியாகும், நோய்கள் அதிகமாகும்னு கணிச்ச போகர் பல வருஷம் ஆராய்ச்சி பண்ணி 4000த்திற்கும் மேற்பட்ட மூலிகைகளையும் இந்த 9 பாஷானங்களையும் கலந்து பழனி மலை மேலே இந்த முருகர் சிலையை வடிவமைச்சார். இந்த நவபாஷான சிலை மேலே பட்டு வர்ற பால், சந்தனம், பஞ்சாமிர்தம் எல்லாமே அந்த சிலையில் இருக்கிற பாஷானங்களின் மருத்துவ குணங்களை உறிஞ்சிக்குது. விஞ்ஞான உண்மை, சாதாரணமாக எந்த ஒரு பொருளும் கொஞ்ச நாளில் கெட்டு போகும். ஆனால் பழனி முருகனுக்கு செய்யப்படுற பஞ்சாமிர்தம் பல மாதங்கள் ஆனாலும் கெட்டு போகாது. ஏன் தெரியுமா? அந்த நவபாஷான சிலையோட கதிர்வீச்சும் வேதியியல் மாற்றமும் அந்த பிரசாதத்தை கெட்டு போக விடாமல் பார்த்துக்குது. இந்த அபிஷேக பிரசாதத்தை சாப்பிடும்போது தீராத நாள்பட்ட நோய்கள், புற்றுநோய், தோல் நோய்கள் கூட குணமாகுதுன்னு இன்னைக்கு வரைக்கும் பக்தர்களால் நம்பப்படுது. விஷத்தையே மருந்தாக மாற்றின ஆகச்சிறந்த மருத்துவ தொழில்நுட்பம் இது. ஆனால் காலப்போக்கில் இந்த சிலைக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்தது. லட்சக்கணக்கான அபிஷேகங்கள் நடக்கிறதாலையும் சில நபர்களோட தவறான கையாளுதல்களாலையும் இந்த நவபாஷான சிலை கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சது. இதனால் சில வருஷங்களுக்கு முன்னாடி
இந்த சிலையை பாதுகாக்க மாற்று ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இந்த நவபாஷானம் எப்படி செய்யணுங்கிற ரகசியம் போகர் எழுதின நூல்களில் மறைபொருளாக இருக்குது. அதை திரும்ப செய்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. இன்னைக்கு உலகத்திலேயே பழனி மற்றும் கொடைக்கானல் பூம்பாறை ஆகிய 2 இடங்களில் மட்டும்தான் இந்த நவபாஷான சிலைகள் இருக்கிறதா சொல்லப்படுது. ஆன்மீகம் அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கிற பல விஷயங்களுக்கு பின்னாடி பிரம்மாண்டமான அறிவியலையும் மருத்துவத்தையும் நம்ம முன்னோர்கள் ஒளிச்சு வச்சுருக்காங்க. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் இந்த நவபாஷான முருகன் சிலை. இவ்வளவு அற்புதங்களை செஞ்ச போகர் சித்தர் இன்னைக்கு எங்கே இருக்கார்? அவர் அழியவே இல்லை. பழனிமலை முருகன் கோவில் கருவறைக்கு நேர்கீழே ஒரு சுரங்கப்பாதை இருக்குது. அங்கே தான் போகர் சித்தர் இன்றைக்கும் ஜீவ சமாதி நிலையில் இருக்கிறதா நம்பப்படுது. அவர் சமாதி நிலைக்கு போகிறதுக்கு முன்னாடி பழனி முருகன் சிலைக்கு பக்கத்திலேயே ஒரு சுரங்கப்பாதையை அமைச்சு அங்கேயே அமர்ந்து முருகனை வழிபட்டு உலக நன்மைக்காக ஜீவசமாதி அடைஞ்சார். இன்றைக்கும் நாம் பழனிக்கு போனோம்னா போகர் சித்தரோட சந்நிதியை தரிசனம் செய்ய முடியும். அவர் பயன்படுத்தின மரகத லிங்கம் மற்றும் சில பொருட்களும் அங்கே இருக்குது. பழனிக்கு அடுத்தபடியாக போகர் சித்தர் உருவாக்கிய 2வது நவபாசான சிலை இருக்கும் இடம் கொடைக்கானல் பூம்பாறை கிராமம். தமிழ்நாட்டில் நவபாசான முருகன் சிலைனாலே நம்ம எல்லோருக்கும் ஞாபகம் வர்றது பழனி மலை தான். ஆனால் அதே போகர் சித்தர் பழனி சிலையை உருவாக்குறதுக்கு முன்னாடியே இன்னும் வீரியம் மிக்க 9 விஷங்களை கலந்து கொடைக்கானல் மலைக்காடுகளுக்கு நடுவில் ஒரு அதிசய சிலையை செஞ்சிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் பல பேருக்கு தெரியாத கொடைக்கானல் பூம்பாறை கிராமத்தில் இருக்கிற குழந்தை வேலப்பர் கோவிலோட மர்மங்களைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். பழனி சிலைக்கு முன்னாடியே இது செய்யப்பட்டதா? இந்த சிலைக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன? வாங்க பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற கொடைக்கானல்லேருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தூரத்தில் மலைகளுக்கு நடுவில் ஒரு அழகான பள்ளத்தாக்கில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த பூம்பாறை கிராமம். சுமார் 2500 வருடங்களுக்கு முன்னாடி போகர் சித்தர் சீனாவுக்கு போயிட்டு வான்மார்க்கமாக, அதாவது ஆகாயத்தில் திரும்பி வரும்போது இந்த பூம்பாறை மலைப்பகுதியில் தான் வந்து இறங்கினதா வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. ஏன் போகர் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார்? ஏன்னா நவபாஷான சிலை செய்கிறதுக்கு தேவையான அபூர்வ மூலிகைகளும் தாதுக்களும் நிறைந்த அடர்ந்த காடுகள் அந்த காலத்தில் இந்த கொடைக்கானல் மலைப்பகுதியில் மட்டும்தான் இருந்தது. இங்கே தான் ஒரு மிகப்பெரிய வரலாற்று ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. போகர் சித்தர் 9 கொடிய விஷங்களை ஒன்றா சேர்த்து சிலை செய்ய முடிவு பண்ணப்போ முதலாக அவர் செஞ்ச சிலைதான் இந்த பூம்பாறை குழந்தை வேலப்பர் சிலை அப்படின்னு சில வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அதாவது ஒரு பெரிய காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நாம் டெமோ பார்ப்போம் இல்லையா? அப்படி பழனி முருகர் சிலையை பிரம்மாண்டமாக வடிவமைக்கிறதுக்கு முன்னாடி போகர் சித்தர் தன்னுடைய ரசாயன அறிவை சோதித்து பார்க்க செஞ்ச முதல் நவபாசான சிலைதான் இந்த பூம்பாறை முருகன். ஆனால் இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பழனி சிலையில் இருக்கிற நவபாஷான வீரியத்தை விட இந்த பூம்பாறை சிலை பாஷானத்தோட வீரியம் மிக அதிகமாக இருக்குமாம். அதனால தான் இந்த சிலை பார்க்கறதுக்கு நல்லா கருகருன்னு பளபளப்பாக காட்சி தருது. இந்த சிலையோட அமைப்பை நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா வியந்து போயிடுவீங்க. உலகத்தில் இருக்கிற மற்ற முருகன் சிலைகளில் முருகன் கையில் வேல் இருக்கும், இல்லைனா தண்டாயுதம் இருக்கும். ஆனால் இந்த பூம்பாறை முருகன் சிலையில் வேலோ தண்டாயுதமோ இருக்காது. ஏன்னா இது முருகப்பெருமானோட குழந்தை வடிவம். ஒரு சின்ன குழந்தை தன் 2 கைகளையும் இடுப்பில் வச்சுக்கிட்டு மொட்டை தலையோட ரொம்ப அழகாக நிற்கிற மாதிரி இந்த சிலையை போகர் செதுக்கியிருக்கார். இந்த சிலைக்கு செய்யப்படுற அபிஷேக தீர்த்தமும் பாலும் தீராத நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு அருமருந்தா இன்னைக்கு வரைக்கும் பக்தர்களுக்கு கிடைக்குது. இந்த கோவிலுக்கு இன்னும் ஒரு சிறப்பும் இருக்கு. புகழ்பெற்ற திருப்புகழ் பாடின அருணகிரிநாதர் இந்த பூம்பாறை கிராமத்துக்கு வந்திருக்காரு. அப்போ மலையகத்தில் இருந்த சில தீய சக்திகள் அவரை தாக்க வந்தப்போ இந்த குழந்தை வேலப்பர் தான் சிறுவர் வடிவத்தில் வந்து அருணகிரிநாதரை காப்பாற்றினதா ஒரு ஆன்மீக வரலாறும் இருக்குது. அதனால தான் அருணகிரிநாதர் இந்த முருகனை பற்றி தன்னுடைய திருப்புகழில் பாடியிருக்காரு. 5ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இந்த கோவில் பிற்காலத்தில் சேர மன்னர்களால் புனரமைக்கப்பட்டு இன்னைக்கு கொடைக்கானல் வர சுற்றுலா பயணிகளும் ஆன்மீகவாதிகளும் தப்ப விடக்கூடாத ஒரு முக்கியமான இடமா மாறி இருக்கு. பழனி முருகனோட ரகசியங்களை தேடி ஓடுற நமக்கு கொடைக்கானல் மலைக்குள்ள போகர் சித்தர் ஒளிச்சு வச்சிருக்கிற இந்த பூம்பாறை குழந்தை வேலப்பரோட ரகசியம் உண்மையிலேயே ஒரு பிரம்மாண்டமான ஆச்சரியம்தான்.
உங்களில் எத்தனை பேர் பூம்பாறை கோவிலுக்கு போயிருக்கீங்க? அங்கே இருக்கிற அந்த அமைதியையும் அதிர்வலையையும் உணர்ந்திருக்கிறீங்களா? கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜி டைம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.